ஒரு மெடிக்கல் காலேஜில் தொடர்ந்து மர்ம மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை இன்வெஸ்டிகேட் பண்ண கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வரவழைக்கிறாங்க. அவர் அதுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. மர்ம மரணங்களுக்கான காரணம் என்ன, தொடர்ந்து மர்ம மரணங்கள் நடக்குதா, சப்தம் படத்துடைய கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சீனில் முன்னாரில் இருக்கிற ஹோலி ஏஞ்சல்ஸ் மெடிக்கல் காலேஜை காட்டுறாங்க. அதோடைய மொட்டை மாடியில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஏதோ ஒரு சத்தம் அவளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. திடீர்னு மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிப்பா. அந்த நியூஸ் வைரல் ஆகுது. உண்மையிலே அந்த பொண்ணு சூசைட் தான் பண்ணிக்கிட்டாங்களா இல்லை அமானுஷத்தால் இறந்து போனாங்களான்னு கேள்விகள் எழுப்புறாங்க. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுடைய மீட்டிங் நடக்குது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் காலேஜ் ஆரம்பித்து 70 இயர்ஸ் ஆகுது. இந்த நேரத்தில் இது தேவையா? 2 வாரத்தில் 2 சூசைட், இதில் பேய் பிசாசுன்னு வேற ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு டென்ஷன் ஆகுது. மீட்டிங்கில் இருக்கிற ஒரு மெம்பர், சார் நம்ம டிபார் பண்ண ஸ்டூடெண்ட் நம்மளை பழிவாங்க கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம காம்படிட்டிவ் காலேஜில் லாஸ்ட் இயர் 3 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கூட நம்ம நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம்னு சொல்கிறாரு. இன்னும் 3 மாதத்தில் நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்குள்ளே இந்த இஷ்யூ சால்வ் பண்ணலைன்னா அது அட்மிஷனை அஃபெக்ட் பண்ணும். மந்திரவாதி பூசாரின்னு கூப்பிட்டா அது காலேஜ் ரெப்புடேஷனை பாதிக்கும். அதனால் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ மும்பையில் இருக்கிற கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரான ரூபனை காட்டுறாங்க. ஒரு பேரண்ட்ஸ் இறந்து போன அவங்க குழந்தைகிட்ட பேசுறதுக்காக ரூபனை வரவழைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ண இஷ்டம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்க ஸ்வீட்டின்னு சொல்லுது. ஸ்வீட்டிங்கிறது அந்த குழந்தை ஆசையாக வச்சிருந்த பொம்மை. அந்த குழந்தை இறந்த பிறகு பேரண்ட்ஸ் அந்த பொம்மையை தூக்கி போட்டிருக்காங்க. அதனால அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ்க்கு தம் மேலே பாசம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கு. அதனால தான் பேரண்ட்ஸை வெறுக்குது. ரூபன், உன் பேரண்ட்ஸ் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுடுவாங்க. அந்த பொம்மை உருவத்தில் நீ இந்த வீட்டில் இருப்ப. இப்போ உனக்கு கோவம் போயிருச்சான்னு கேட்க கோவம் போயிருச்சுன்னு சொல்லுது. அந்த குழந்தையோட அம்மா, இவ்வளோ நாள் பேய் பிசாசுனா பயம்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்களுக்கும் ஏக்கம் இருக்குது, ஆசையாக இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ரூபன், மனுஷங்களில் பல வகை இருக்கிற மாதிரி அவங்களையும் பல வகை இருக்குது. அவங்கக்கிட்ட நெருங்க தான் உண்மை என்னன்னு தெரியும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ரூபன் மும்பையிலேருந்து கிளம்பி முன்னாரில் இருக்கிற ஹோலி ஏஞ்சல்ஸ் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து டீனை மீட் பண்ணுறாரு. டீன் சேர்மனும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் 10 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சுட்டு மீடியா பப்ளிக்குடைய வாயம் மூடிடுவேன்னு சொல்கிறாரு. ரூபன், சூசைட் பண்ணிக்க என்ன காரணமாக இருக்கலாம்னு கேட்க டீன், சிலவங்க படிப்பு வரலன்னு சூசைட் பண்ணிப்பாங்க, சிலவங்க லவ் ஃபெயிலியர், ஃபேமிலி ப்ராப்ளத்தால் கூட சூசைட் பண்ணிப்பாங்க, இதில் பேயின்னு வேற ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கன்னு சொல்ல ரூபன், நெருப்பு இல்லாமல் புகையாது, ஆஸ் எ கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டராக என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ரூபன் அங்கேருந்து கிளம்புனதும் டீன் யாருக்கோ ஃபோன் பண்ணி நம்ம பரப்பி விட்ட பேய் ஸ்டோரி நல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஐவாஷுக்காக ஒரு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரை வரவழைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ரூபன் தங்குறதுக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அங்கே அவருக்கு அசிஸ்ட் பண்ண ஆரோக்கியம்னு ஒரு ஆள் இருப்பார். அவர் ரூபன் கிட்ட எதையோ பிடிக்க வந்தீங்களே, எதை பிடிக்க போறீங்கன்னு கேட்க பிடிச்ச பிறகு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. ரூபன் ஸ்வேதாவை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவங்க கிளாஸ்மேட்டை மீட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பேரண்ட்ஸை விட நிறைய விஷயம் தெரியும், உங்களுக்கு ஸ்வேதாவை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அதில் ஒரு கேங், ஸ்வேதா எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்கள் கூட தான் இருப்பா, எப்போவுமே ஜாலியாக இருப்பா, ஆனால் லாஸ்ட் 1 வீக்காக ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தால், யாராவது சிரித்தாலோ சத்தமாக பேசினாலோ டென்ஷன் ஆகிடுவா, கேன்டீன் கூப்பிட்டா கூட என்னை தனியாக விடுங்கன்னு கத்த ஆரம்பிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா உட்காந்துட்டு இருந்த டெஸ்கை பார்த்தா அதில் வைட்னர் வச்சு ஸ்வஸ்திக் மாதிரி ஏதோ ஒரு சிம்பிளை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அடுத்ததாக ரூபன் அவந்திகாங்கிற காலேஜ் லெக்சரர் கம் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டை மீட் பண்ணி விசாரிக்கிறாரு. 2 நாளாக நீங்கள் எதுக்கு கிளாஸ் போகலன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, நீங்கள் கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னு கேள்விப்பட்டேன், எப்போ காலேஜ் அட்மின் ஆனீங்க, கிளாஸுக்கு போகாததை பற்றியெல்லாம் கேள்வி கேட்குறீங்களேன்னு நக்கலாக கேட்குறாங்க. ரூபன், ஸ்வேதா சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிளாஸில் தான் இருந்தால், அவள் சூசைட் பண்ணுறதுக்கு 10 minutes முன்னாடி கூட உங்ககிட்ட பேசியிருக்கான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவந்திகா, ஸ்வேதா டிஸ்டர்ப்டாக தெரிஞ்சால், ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட்டாக இருந்தால் கிளாஸை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணேன். இந்த உலகத்தில் எல்லாம் மனசு மூளை சம்மந்தப்பட்டது, மற்றதெல்லாம் மாயேன்னு தீசிஸ் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, ஐ ஹேட் ஹாரர்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரூபன் கேஸ் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. இன்ஸ்பெக்டர், செத்துப்போன விக்டம் கிட்ட பேசி குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிப்பீங்கன்னா 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணி கொண்டுட்டாங்க, அதையும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு நக்கலாக பேசுகிறாரு. ரூபன், அவங்க மனுஷ உருவத்தில் இருக்கிற பேய்ங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டாலேயே ஒன்றும் பண்ண முடியல, என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ் காலேஜில் இறந்து போன ஸ்டூடெண்ட்ஸ் கிரைம் சீன் ஃபோட்டோவும் FIR காப்பியும் வேணும்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ரூபன் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை வாங்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அது கிடைக்காது. கேஸ் முடியாததால் பாடியையும் பார்க்க பெர்மிஷன் கிடைக்காது. இறந்து போன 2 ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸும் எங்கள் பசங்க எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியாமல் பாடியை வாங்க மாட்டோம்னு சொன்னதுனால பாடி மார்ச்சுரியில் தான் இருக்கும். ஆரோக்கியம் அட்மின் கிட்ட பேசி பாடியை வாங்க பெர்மிஷன் வாங்கி ரூபனை மார்ச்சுரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரூபன் ஃபர்ஸ்ட்டாக சூசைட் பண்ணிக்கிட்ட முகேஷுடைய பாடியை பார்க்குறாரு. பாடி வலிப்பு வந்து விரைச்சி போன மாதிரி இருக்கும், டீகம்போஸும் ஆக ஆரம்பிச்சிருக்கும். டாக்டர் -10 டெம்பரேச்சரில் எந்த பாடியும் டீகம்போஸ் ஆகாது, ஆனால் இந்த பாடி நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்கு, ஸ்வேதாவுடைய பாடியும் அப்படிதான், எங்களால் என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாரு. ரூபன் ஸ்வேதாவுடைய பாடியிலையும் முகேஷுடைய பாடியிலையும் அந்த ஸ்வஸ்திக் மாதிரியான சிம்பிளை நோட்டீஸ் பண்ணுறாரு.
ரூபன் கிரைம் சீன்ல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாரு. அதில முகேஷ், ஸ்வேதா 2 பேருடைய காதுல இருந்தும் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். ஸ்வேதாவது மாடியிலருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா. அதனால ரத்தம் வர சான்ஸ் இருக்கு. ஆனா முகேஷ் ரூம்ல தான் சூசைட் பண்ணிக்கிட்டான். எப்படி ரத்தம் வரும்னு யோசிச்சுட்டு கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா என்னுடைய வேலைய ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆரோக்கியம் ரூபன் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அது என்னன்னு கேட்க ரூபன் அத பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிளக்ஸ் ஆவிகளோட அலைவரிசையை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஆவி இருந்தா இந்த மீட்டர் காட்டி கொடுத்துடும். ஃபுல் ஸ்பெக்ட்ரம் கேமரா அல்ட்ரா வயலட் இமேஜால கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கூட கேப்சர் பண்ணும். தெர்மல் கேமரா ஆவிகளோட உஷ்ணத்தை ரெக்கார்ட் பண்ணி அது இருந்தா காட்டி கொடுத்துடும்னு சொல்றாரு. ரூபன் ஆரோக்கியத்தை கூப்பிட்டுக்கிட்டு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு காலேஜ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆரோக்கியம் என்ன ஆவி பிடிக்க போறீங்களா, இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தா வந்திருக்க மாட்டேன்லன்னு சொல்ல ரூபன் இப்போ ஒன்றும் கெட்டு போகல, கிளம்பி போயிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு ஆரோக்கியம் என்ன நான் கிளம்பி போயிட்ட பிறகு ஆவியை என் மேலே ஏவி விடலான்னு பார்க்குறீங்களா, நான் போக மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அடுத்ததா ரூபன் அவந்திகாவை மீட் பண்ணி காதுல இருந்து ரத்தம் வர்றதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம்னு கேட்குறாரு. அதுக்கு அவந்திகா இதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்க வேண்டிய ஆள் ENT ஸ்பெஷலிஸ்ட், எதுக்காக என்ன கேட்குறீங்க, சும்மா பேசுகிறோன்னு பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ சர்ச் பெல் அடிக்க ரூபன் சில்வா போட்டுப்பாரு. அதை நோட்டீஸ் பண்ணுற அவந்திகா எப்போ கிறிஸ்டியனாக மாறினீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரூபன் கோபுரத்தை பார்த்து கும்புற மாதிரி தான் இந்த சர்ச் பெல்லோன்னு சொல்கிறாரு. அவந்திகா எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலையேன்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அன்னைக்கு நைட் ரூபன் ஆரோக்கியத்தோட லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கிட்ட நீ இந்த மானிட்டரை பார்த்துக்கிட்டே இரு, ஏதாவது சிக்னல் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண, நான் ஸ்வேதா ரூமை செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாரு. ரூபன் ஸ்வேதா ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு இயர் ட்ராப்பை நோட்டீஸ் பண்ணுறாரு. அப்போ மானிட்டரில் ஏதோ உருவம் தெரிய ஆரோக்கியம் கத்த ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ரூபன் எதிர்க்க பயங்கரமான ஒரு உருவம் வந்து நிற்குது. ரூபன் பலார்னு ஒரு அறை விடுறாரு. அப்போதான் நமக்கு அது மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு தெரிய வருது. அந்த பொண்ணு உடனே ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இங்கே வாங்க நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ரூபன் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு நேராக அவந்திகா ரூமுக்கு போய் கதவை தட்டுறாரு. அவந்திகா டோரை திறந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ரூபன் என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஏவி விட்டு ப்ராங் பண்ண வச்சிருக்கீங்க, ஒரு லெக்சராக இருந்து இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையான்னு கேட்குறாரு. அவந்திகா நீங்கள் வச்சிருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணோன்னு சொல்ல ரூபன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்னு சொல்கிறாரு. அவந்திகா பட்டுன்னு ரூம் கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. அப்போ திடீர்னு ரூபன் கையில் இருக்கிற EMFல சிக்னல் கிடைக்கும். வழக்கமாக ஆவிகள் இருந்தால் தான் அது மாதிரி சிக்னல் கிடைக்கும். இருந்தாலும் ரூபன் அவந்திகாவுடைய டோரை தட்டிட்டு நீங்கள் மொபைலை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க, நான் எக்ஸாமின் பண்ணும்போது மற்ற சிக்னல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாரு. அவந்திகா முடியாதுன்னு சொல்லிட்டு டோரை சாத்திட்டு தூங்குறத காட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய விரல் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அடுத்ததாக ரூபன் ஸ்வேதாவுடைய மொபைலை வாங்கி எக்ஸாமின் பண்ணி பார்க்குறாரு. அதில் 3 பேர் கூட எடுத்துக்கிட்ட செல்ஃபீஸ் நிறைய இருக்கும். அந்த செல்ஃபியில் இருக்கிற மற்ற 2 பேரில் ஒன்று முகேஷ், அவர் தான் ஃபர்ஸ்ட் சூசைட் பண்ணிக்கிட்டது. இன்னொரு பொண்ணு பேர் தீபிகா. ரூபன் அவந்திகா கிட்ட அந்த ஃபோட்டோ காட்டி தீபிகா பற்றி விசாரிக்கிறாரு. தீபிகா 4th இயர் ஸ்டூடெண்ட், ஆனால் அந்த ஃபோட்டோ எந்த லொக்கேஷனில் எடுத்ததுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ரூபன் தீபிகா கூட கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க அவந்திகா தீபிகா மொபைலை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நாட் ரீச்சபிள்னு வரும். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி தீபிகா பேரண்ட்ஸ் நம்பரை கேட்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்பரை தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைம் அவந்திகா எதையோ கிறுக்கிட்டு இருப்பாங்க. அதை உத்து பார்த்தா இறந்து போனவங்க பாடியில் இருந்த சிம்பிளை தான் அவங்க ட்ரா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு தேடி பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் என்கிட்ட இல்லை, தீபிகா ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பில்லை, கண்டிப்பாக ராகேஷ் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கொச்சினில் இருக்கிற ராகேஷ் அட்ரஸை கொடுக்குறாங்க. ரூபன் உடனே கிளம்பி கொச்சினில் இருக்கிற ராகேஷுடைய ஃப்ளாட்டுக்கு போகிறாரு. அங்கே ராகேஷோ தீபிகாவோ இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸை விசாரிக்க 2 பேரும் எங்கே போனாங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. மொபைலை ட்ரை பண்ணி பார்த்தாலும் ராகேஷுடைய மொபைலும் நாட் ரீச்சபிள்னு வரும். எப்படி 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்க ஒரு ட்ரைனிங் செஷனில் 2 பேரும் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அடிக்கடி தீபிகா இங்கே வந்துட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. தீபிகா ரூமை செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் ஒரு இயர் ட்ராப்பும் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதின டாக்டரை போய் ரூபன் மீட் பண்ணுறாரு. டாக்டர் அவங்க வெறும் காது வலின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அந்த சத்தம் அதனால் வந்த வலி எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணது ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. 1000 வவால் காதில் கத்துற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு விதமான ஆடியோ ஹாலுசினேஷன். நம்ம காதில் யாரோ கத்துற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதுதான். நாம் கேட்காத ஏதோ ஒன்று அவங்க கேட்டாங்க. ஆட்டோஸ்கோப்பி பண்ணும்போது கூட ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க. அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. என்னை கொன்னுடுங்க டாக்டர்னு கத்துனதா சொல்கிறாரு. ரூபன் டீனை மீட் பண்ணி தீபிகா மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்போ தான் அவங்கள சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஆனால் டீன் இந்த விஷயமும் வெளியே தெரிஞ்சால் நம்ம காலேஜை பற்றி ரொம்பவே கேவலமாக பேசுவாங்க, சேர்மனுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது, அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அன்னைக்கு நைட் அவந்திகா ரூபனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு காலையில் என்னுடைய தீசிஸ்
ப்ரெசன்டேஷன் அதான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தீபிகா கேஸ் என்னாச்சுன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரூபன் வேண்டா வெறுப்பா உங்கள் யாருக்கும் அது மேலே அக்கறையே இல்லைன்னு பதில் சொல்கிறாரு. அவந்திகா நான் கவலைப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மெடிக்கலில் டவுட் கேட்டப்போ ஆரம்பத்தில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் சொன்னேன்ல, அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்ன போது கூட ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேனேன்னு கேட்கும்போது ரூபன் இன்டர்ஃபியர் ஆகி நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு கத்துவார். அவந்திகா நீங்கள் என்ன வேணுனாலும் நினச்சிக்கோங்க, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பேன், ஆனால் என்னையே அறியாமல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல ரூபன் நாளைக்கு நீங்கள் தீசிஸ் ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு வாங்க, உங்ககிட்ட நிறைய பேசணும்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்டல் செக்யூரிட்டி ரூபனுக்கு ஃபோன் பண்ணி தீபிகா திரும்ப வந்துட்டதா சொல்கிறாரு. உடனே ரூபன் ஜீப்பையும் எடுத்துட்டு கிளம்புவார். தீபிகா ஹாஸ்டல் கேட்டை தாண்டி நிறைய மரங்கள் இருக்கிற சைடாக நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு வவ்வால் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அவந்திகா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு யாரோ தூக்கில் தொங்குற மாதிரி கனவு பார்த்து அலறி அடிச்சுட்டு எழுந்துட்டு ரூபனுக்கு கால் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ரூபன் கால் பிக் பண்ண மாட்டாரு. நடந்து போயிட்டு இருக்கிற தீபிகாவால் டால்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு வவ்வால் சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒரு கட்டத்தில் அவங்க மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்ததா கிரைம் சீனுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. பாடியை யார் முதல்ல பார்த்ததுன்னு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் அவரை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்வாரு. இப்போ ஒரு மந்திரவாதி லேடியை காட்டுறாங்க. அவங்க யாருக்கோ ஃபோன் பண்ணி உன்னுடைய ஆயுதத்தை அவங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரூபனும் ஆரோக்கியமும் போயிட்டு இருக்கும்போது ஒரு பழைய பில்டிங்ல இருந்து சர்ச் பெல் கேட்க ஆரம்பிக்குது. உடனே ரூபன் ஆரோக்கியம் கிட்ட அது என்ன பில்டிங்னு கேட்க ஓல்ட் லைப்ரரி, இன்னொரு லைப்ரரியும் இருக்கு, ஆனா புக்ஸ் எல்லாம் இங்க தான் இருக்கும்னு சொல்றாரு. அந்த ஓல்ட் லைப்ரரியுடைய லைப்ரரியனை விசாரிக்க அடிக்கடி பசங்க தம் தண்ணி அடிக்கிறதுக்காக இங்கே வருவாங்க. நானும் பைசா வாங்கிட்டு அவங்கள அலோவ் பண்ணுவேன். அப்படி தான் அந்த இறந்து போன 3 பசங்களும் வந்திருக்காங்க. அவங்கள பேய் கொன்னுட்டாங்க, என்னையும் பேய் கொன்னுடுமான்னு பயந்து கேட்குறாரு. ரூபன் இந்த லைப்ரரிக்கு வேற யாராவது வருவாங்களான்னு கேட்க 2 டாக்டர்ஸ் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி வருவாங்கன்னு சொல்கிறாரு. உடனே அவந்திகா ஃபோட்டோ காட்டி இவங்க வருவாங்களான்னு கேட்க இவங்க அடிக்கடி வருவாங்க, வந்தால் மணிக்கணக்காக உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் அவந்திகா தீசிஸை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ண திக்கி திணறி ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு வழியாக சமாளிச்சுட்டு நல்லபடியாக ப்ரெசன்டேஷனை முடிச்சிடுவாங்க. அடுத்ததாக ரூபனை மீட் பண்ண போகிறாங்க. ரூபன் நான் இன்னைக்கு பழைய லைப்ரரியை எக்ஸாமின் பண்ண போகிறேன், நீங்களும் என் கூட வரணும்னு சொல்கிறாரு. உடனே அவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன கூப்பிட்றீங்கன்னு கேட்க ரூபன் சம்மந்தம் இருக்குது, நீங்கள் எதுக்கு மிட் நைட் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அவந்திகா நான் உங்களுக்கு கால் பண்ணல, அப்படியே கால் வந்திருந்தாலும் கை தவறி ரிங் ஆயிருக்கும்னு சொல்ல ரூபன் நீங்கள் நேற்று எனக்கு 12:15க்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, தீபிகா இறந்தது 12:30 to 1 o'clock, நீங்கள் எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. தீபிகா என்னை தனியாக விடுங்கன்னு சொல்ல ரூபன் நீ தனியாக இல்லை, உன் பக்கத்தில் உன்னை சுற்றி அது இருக்குது, நீ உனக்கும் உண்மையாக இல்லை, உன் தீசிஸ்க்கும் உண்மையாக இல்லை, நீ உண்மையை ஒத்துக்கிட்டா உன் தீசிஸ் தோற்று போயிடும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாரு. தீபிகா இல்லாத ஒன்றை நான் ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ல ரூபன் இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் லைப்ரரிக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட் ரூபன் பேய் மாதிரி வேஷம் போட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆரோக்கியம் எல்லார் கூடயும் லைப்ரரிக்கு போய் அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வைப்பார். அந்த நேரத்தில் அவந்திகாவும் அங்கே வருவாங்க. ரூபன் தீபிகாவை சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க கையையும் கட்டி வச்சுட்டு ஒரு 5 minutes இப்படியே இரு, நான் சொல்கிற பேச்சை கேளுன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்கிற EMF மிஷினில் பீப் சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ஆவி அங்கே இருக்கிறத ரூபன் உணர்றாரு. ரூபன் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணாதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் ஒருத்தங்களா 2 பேரா, நான் கேட்குற கேள்விக்கு ஆமானா 1 பீப் சவுண்ட் கொடுங்க, இல்லைன்னா 2 பீப் சவுண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை EMF மிஷின்லேயும் கண்டினியூஸாக சவுண்ட் வர ஆரம்பிக்குது. ரூபனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நான் ஸ்டாப்பாக சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ சேரில் இருக்கிற அவந்திகா பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கிறத ரூபன் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவந்திகா கிட்ட அசையாதேன்னு சொல்வார். ஆனால் அவந்திகா சொல் பேச்சு கேட்காம சேரை விட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே அந்த உருவம் அவந்திகாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு கட்டத்தில் அவந்திகாவை சேரோட தூக்கி கீழே போட்டுரும். அவந்திகாவுக்கு நல்லா அடிபட்டுரும். டீன் ரூபன் கிட்ட இந்த அவந்திகா தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கேன், கூட்டிகிட்டு போய் ஏர்வாடிலையோ தர்காவிலையோ எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டும், நார்மலான ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிக்கட்டும், நீங்கள் எப்போ கிளம்ப போகிறீங்க, நான் ப்ரெஸ் மீட் வச்சு அவந்திகா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல போறேன்னு சொல்றாரு. ரூபன் அவருடைய வீட்டில் இருந்து ஏன் அந்த ஆவிங்க பேசுறது எதுவுமே அவரால் புரிஞ்சுக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. திரும்ப அந்த சர்ச் பெல் சவுண்ட் கேட்கும். உடனே ஆரோக்கியத்துக்கிட்ட அந்த சர்ச் பெல் சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு கேட்க எனக்கு எதுவும் கேட்கலேன்னு சொல்றாரு. ஆரோக்கியம் எனக்கு எந்த சவுண்டும் கேட்கலேன்னு சொல்ல அப்பந்தான் ரூபனுக்கு அன்னைக்கு அவந்திகாவுக்கும் சர்ச் பெல் சவுண்ட் கேட்கலேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த சர்ச் பெல் சவுண்ட் அவருக்கு மட்டும்தான் கேட்குது. அந்த சவுண்ட் வர திசையில் போயிட்டு ஓல்டு லைப்ரரிக்குள்ளே நுழையிறாரு. அப்போ அங்கே அவருக்கு ஒரு வித்தியாசமான மியூசிக் கேட்குது. அதை அவர் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த மியூசிக்கை நோட்ஸ் எடுத்துக்கிட்டு போய் சர்ச் ஃபாதரை மீட் பண்ணுறாரு. சர்ச் ஃபாதர் இது சர்ச்சில் பாடுற சாங்கே இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கே இருந்து வரீங்கன்னு கேட்பாரு. ரூபன் ஹோலி ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்ல நீங்கள்
அங்கேருந்து வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்கள உள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். எப்போ அந்த சாத்தான் சர்ச்ச அழிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிச்சோ, அப்பவே அந்த இடத்துக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு கோவமா அவர பேசி அனுப்பிடுவாங்க. ரூபன் வெளிய வந்து கார்ல ஏறுனதும், அது ஏதோ ஒரு திசைய பார்த்து ஓட ஆரம்பிக்குது. கடைசியா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பண்ற ஒரு இடத்துல வந்து கார் நிக்குது. அங்க இருக்கிற ஒரு பெரியவர் கிட்ட ரூபன் அந்த மியூசிக் நோட்ட காட்டி, இத பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, அவர் ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஹோலி ஏஞ்சல்ஸ் காலேஜுடைய சேர்மேன் தான் டாக்டர் டேனியல். அவருடைய வைஃப் டாக்டர் டயானா அந்த காலேஜுடைய பிரின்சிபலும் கூட. அவங்க ஒவ்வொரு வாரமும் தவறாம சர்ச்சுக்கு போவாங்க. அப்படி ஒரு வாரம் போகும்போது பேரண்ட்ஸ் விட்டுட்டு போன ஊனமற்ற ஒரு அனாதை குழந்தைய அங்க பார்க்குறாங்க. அத தத்தெடுத்து வளர்க்கணும்னு முடிவும் பண்றாங்க. கூட இருக்கிறவங்க நீங்க இப்படி குழந்தைய எடுத்து வளர்க்குறீங்கன்னு தெரிஞ்சா நிறைய பேர் இது மாதிரி விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல டயானா பரவாயில்ல நம்ம வளர்த்துக்கலாம்னு சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல்லயோ மெடிக்கல் காலேஜ்லயோ அதுக்கு இடம் இல்லையேன்னு சொல்ல நம்ம இந்த சர்ச்சையை இந்த குழந்தைங்களை வளர்க்கறதுக்காக மாத்திக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சேவை பண்றது கடவுளுக்கு சேவை பண்ற மாதிரின்னு சொல்றாங்க. டயானா சொன்ன மாதிரி அந்த சர்ச்சை ஊனமற்ற மனநலம் குன்றிய குழந்தைகளுடைய காப்பகமா மாற்றி அந்த குழந்தைங்களையும் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டயானா அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு வருவாங்க. நான் இந்த உலகத்துக்கு வந்ததே உங்களுக்காக தான், எப்பவும் உங்க கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைங்களுக்கு தீராத வியாதி வந்து அத்தனை குழந்தைங்களும் இறந்து போயிடுவாங்க. டயானா என்னானாங்கன்னு யாருக்குமே தெரியல. அந்த பெரியவர் 42 குழந்தைங்கள புதைச்ச இடத்த காட்டுறாரு. ரூபன் இந்த பாடிய தோண்டி எடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ரூபன் அவந்திகாவ அட்மிட் பண்ணியிருக்கிற வார்டுக்கு போய் அவங்கள மீட் பண்றாரு. அவங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த பிளாக்ல ஐசியூல யாரையோ ட்ரீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்க்குறாங்க. ரூபன் பக்கத்துல பூட்டி இருக்கிற ஒரு ரூமுடைய பூட்டை உடைச்சு உள்ள போறாரு. உள்ள ஒரு நர்ஸ் உட்காந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. பெட்ல ஒரு பேஷண்ட் வென்டிலேட்டர்ல இருப்பாங்க. அவங்கள பார்த்ததும் அவந்திகா இவங்களுக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். இவங்க பேரு ஜெனிஃபர் பெர்னாண்டஸ்ன்னு சொல்றாங்க. ரூபன் என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுன்னு சொல்ல அவந்திகா நடந்ததை சொல்றாங்க. அந்த பேஷண்ட் 5 வருஷமா கோமால இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவந்திகா டியூட்டில இருக்கும்போது அவங்க கண்ணு முழிச்சிருக்காங்க. உடனே சீஃப் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீஃப் டாக்டர் வந்து உடனே அனஸ்தீஷியா போட சொல்லி அவந்திகாவை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. அவந்திகா கோமால இருந்து வெளியே வந்த பேஷண்ட்டுக்கு எதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கணும்னு கேள்வி கேட்க அவங்கள வேற வார்டுக்கு மாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் யாரு டியூட்டி பார்த்தாங்கன்னு ரெக்கார்டை செக் பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஷாக். இறந்து போன முகேஷ், தீபிகா, ஸ்வேதா 3 பேரும் தான் அங்க தொடர்ந்து டியூட்டி பார்த்துருக்காங்க. கண்டினியூஸா அந்த பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியாவும் கொடுத்துருக்காங்க. ரூபன் அவந்திகா கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஜெனிஃபர் பெர்னாண்டஸ் கிடையாது. இந்த காலேஜ் சேர்மனுடைய வைஃப் டாக்டர் டயானான்னு சொல்றாரு. இவங்க இப்போ உயிரோட இல்ல, உயிரோட இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்லி அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணுவாரு. அப்போ யாரோ அங்க வந்து அவருடைய தலையில அடிக்கிறத காட்டுறாங்க. ரூபன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் உன்னதான் நான் அரெஸ்ட் பண்ணணும், நீங்க வரதுக்கு முன்னாடியே உன்னை பத்தின சிசிடிவியும் கம்ப்ளைண்ட்டும் இங்க வந்துருச்சுன்னு சொல்றாரு. தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரூபனை திட்டிட்டு இருக்க அங்கே இருக்கிற வாக்கி டாக்கிலேருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் வரும். ஒரு கட்டத்தில் அந்த சவுண்ட் இன்க்ரீஸே ஆகிட்டு போய் அவருடைய காது ஜவ்வே கிழிஞ்சு போயிடும். ரூபன் போய் பார்த்த பெரியவர் நைட்டு அந்த குழந்தைங்களுடைய பாடியை தோண்டி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் புதைச்ச இடத்துல எந்த பாடியும் இருக்காது. அதுக்கு பதிலாக பாட்டிலில் அடைச்ச வவாலுங்க தான் இருக்கும். ரூபன் ஆரோக்கியத்துக்கிட்ட அந்த 42 குழந்தைங்களுக்கும் டயானாவுக்கும் எதிராக யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எய்ம்ஸ் டாக்டர் வந்து டயானா உயிரோடு இருக்காங்களா இல்லையோன்னு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீ அங்கே போய் என்ன நடந்ததுன்னு எனக்கு அப்டேட் பண்ணுன்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆரோக்கியம் ரூபனுக்கு ஃபோன் பண்ணி எய்ம்ஸ் டாக்டர் வந்து செக்அப் பண்ணி டயானா உயிரோடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உடம்புல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதனால பிழைக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. டேனியல் சார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து அப்ரூவல் கொடுத்தா வெண்டிலேட்டரை ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ரூபன் டயானா உயிரோட இருக்காங்கங்கிற சயின்ஸ் உண்மைனா இவ்வளோ நாள் நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் பொய்யான்னு நினச்சிக்கிட்டு அந்த பெரியவரை பார்க்க போகிறாரு. ஆனால் அந்த பெரியவர் அந்த இடத்துல இறந்து கிடப்பாரு. உடனே அந்த வவால் பாட்டிலையும் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வராரு. அவருடைய ஃப்ரெண்ட் தீபக் கிட்ட அந்த வவாலை பற்றி விசாரிக்க பொதுவாக சூனியம் வைக்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. ரூபன் திரும்ப காரில் வந்துட்டு இருக்கும்போது நிறைய வவால் வந்து அவர் அட்டாக் பண்ண வரும். உடனே அவர் அந்த பாட்டிலை தூக்கி எரிஞ்சிடுவார். டீன் கிட்ட எப்படியாவது டேனியல் சாரை வரவழிங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் அவரை வரவழிக்க முடியாது. 20 இயர்ஸாக ஒரு ரிசர்ச்சுக்காக அவர் வெளியூரில் இருக்காரு. நான் இறந்து போனாதான் வருவாருன்னு சொல்கிறாரு. ரூபன் அங்கேருந்து கிளம்புனதும் அவருக்கு காஃபியை சர்வ் பண்ணுறாங்க. அந்த காஃபியை குடிச்சிட்டு இறந்து போயிடுவார். வெளியூர்லேருந்து வர டேனியல் வென்டிலேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கான சைனை போட்டுட்டு டயானாவை போய் மீட் பண்ணி இவ்வளோ நாள் நான் உன்னை இப்படி விட்டு வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் ரிங்கையும் மாட்டுறாரு. அப்போ அங்கே இருக்கிற அனஸ்தீஷியா பாட்டில் ஷேக் ஆகுது. அதை எடுத்து ஆச்சரியமாக பார்க்குறாரு. இப்போ ரூபனுக்கு ஒரு விஷயம் புரியுது. சில சமயம் நம்ம அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நம்ம உயிர் நம்ம உடம்பை விட்டு போகும். அந்த சமயத்தில் அது இறந்தவங்க கூட கம்யூனிகேட்டும் பண்ணும். அப்படிதான் டயானாவுக்கு தொடர்ந்து அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அதை டாலரேட் பண்ண முடியாமல் அவங்க உயிர் அவங்க உடம்பை விட்டு போயிருக்கு. அந்த சமயத்தில் அந்த உயிர் அந்த குழந்தைங்களையும் மீட் பண்ணியிருக்கு. அந்த குழந்தைங்க தான் அவங்க உயிர் உடம்புக்கு திரும்ப வர முடியாமல் தடுத்துட்டு இருக்குன்னு சொல்கிறாரு.
டயானா உயிர திரும்ப கொண்டு வரதுக்காகவும், அவங்கள டேனியல் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவும் யாருக்கும் தெரியாம லைப்ரரிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. கூட அவந்திகாவும் இருப்பாங்க. ரூபன் அவந்திகா கிட்ட இவ்ளோ நாள் நான் சவுண்ட ஸ்டடி பண்ணும்போது, அடிக்கடி எனக்கு டேனியல்னு கேட்டுட்டு இருந்ததுன்னு நெனச்சேன். ஆனா அந்த பேரு டேனியல் கிடையாது. நான்சி டேனியல்னு சொல்றாரு. இப்ப நான்சி டேனியல காட்டுறாங்க. டேனியலுடைய 2ண்ட் வைஃப் தான் நான்சி டேனியல். டேனியல் டயானா கோமா ஸ்டேஜுக்கு போன பிறகு நான்சிய 2ண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு. நான்சியும் டாக்டர் தான். வவ்வால் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றத பத்தி ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க. அவங்க டேனியல் கிட்ட இன்சுலின் போட்டுக்க சொல்ல அவர் வேண்டான்னு சொல்வாரு. அவங்களே இன்சுலின் போட்டுவிட்டு, டயானாவ நெனச்சு கவலைப்படுறீங்களா? நம்ம கையில என்ன இருக்கு? கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. டேனியல் உன் கையில தான் எல்லாம் இருக்கு. இத்தன நாள் நீ அவளுக்கு அனஸ்தீசியா குடுத்து கோமாவிலே வச்சிருந்திருக்க. நான் உன்ன 2ண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதே தப்பா போயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அவர் காதுல ரத்தம் வர ஆரம்பிக்குது. நான்சி அவருக்கு போட்டது இன்சுலின் கிடையாது, விஷ ஊசி. இப்ப லைப்ரரிய காட்டுறாங்க. ரூபன் டயானா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அம்மா நீங்க திரும்ப வந்துடுங்க. உங்க உயிர் உங்க உடம்புக்கு வந்தா தான் இறந்து போன உங்க குழந்தைங்களுக்கு நியாயம் வாங்கி குடுக்க முடியும்னு சொல்றாரு. டயானாவுடைய உயிர் உடம்புக்கு வர ட்ரை பண்றதையும், ஆனா அந்த குழந்தைங்க போகக்கூடாதுன்னு தடுக்கிறதையும் காட்டுறாங்க. அந்த சமயம் நான்சி அங்க வராங்க. 34 வருஷத்துக்கு முன்னாடி நான்சி வவ்வால வச்சு ட்ரீட்மெண்ட் குடுக்கறத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே சமயம் டயானா மியூசிக் தெரப்பியால குழந்தைங்கள குணப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுல சக்சஸும் ஆகி நெறைய பேர் வாங்குவாங்க. அத நான்சியால பொறுத்துக்க முடியல. அதனால டயானா குணப்படுத்துற குழந்தைங்களையே அவங்களுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க அந்த வவ்வால் சவுண்ட் டாலரேட் பண்ண முடியாம தான் ஒவ்வொருத்தங்களா இறந்து போறாங்க. இந்த விஷயம் டயானாவுக்கு தெரிய வந்ததும் அவங்க மண்டையில அடிச்சு கோமா ஸ்டேஜுக்கு போக வச்சுடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் யாருக்காவது இந்த விஷயம் தெரிய வந்தா அந்த குழந்தைங்க பாடிய தேடி போவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தைங்க பாடிய அங்கிருந்து எடுத்துட்டு சூனியம் பண்ண வவ்வால அங்க வச்சது. நான்சி அங்க வந்ததும் அந்த குழந்தைங்க டயானாவுடைய உயிர அவங்க உடம்போட சேர விட்டுருவாங்க. இப்ப அந்த குழந்தைங்க சுவத்த தட்டி ஒரு பயங்கரமான சவுண்ட எழுப்புறாங்க. அந்த சத்தத்திலேயே நான்சி இறந்து போயிடுவாங்க. அடுத்ததா டயானா கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரத காட்டுறாங்க. ரூபன் அவங்கள நல்லா பாத்துக்கிறாரு. இதுவரைக்கும் நான் பார்த்த கேஸ்லயே எனக்கு மன திருப்தி குடுத்த கேஸ் இதுதான்னு சொல்றாரு.